ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அது இது எது சீசன் 2. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத ஒரு பெரிய கைத்தட்டல கதவை ஓப்பன் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். So let's welcome வெங்கட், மோனிகா, சுஜிதா அண்ட் சாம். நீங்க என்ன பேர் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா உங்க டீமுக்கு? நாங்க இப்ப ட்ரெண்டுக்கு வேலைக்காரன் டீம்னு வச்சிருக்கோம். ஓகே, இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு நீங்க வேலைக்காரி டீம். ஓகே, வெரி குட். சோ வேலைக்காரன் டீம் அண்ட் வேலைக்காரி டீம் வெல்கம் பண்ணுவோம். ஓகே, போங்க. ஸோ முதல் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு டீமுக்கும் 1000 புள்ளிகள் தருவோம். அதை வச்சு தான் நீங்கள் விளையாட போகிறீங்க. தோக்குற டீமுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணுவோம், அவ்வளோதான். ஜெயிக்கிற டீமுக்கு எந்த பாயிண்ட்ஸும் மைனஸ் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் டூப்பு. உங்களுக்கு 3 நியூஸ் நாங்கள் ப்ளே பண்ணி காமிப்போம். அதில் எந்த நியூஸு டுபாக்கூர் நியூஸ் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அவங்களுக்கு வேலையா தானே. ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ளேருந்து ஒரு தம்பி வர போகிறாரு. அவர் தான் வந்து உங்கள் நியூஸை உங்களுக்கு வந்து தொகுத்து வழங்க போகிறார். அவரை கூப்பிடலாமா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூஸில் டூப்பே. சரி, இப்போ நியூஸ்லாம் பார்த்துருக்கீங்களா டிவியில்? நீங்கள் ஏதாவது ஃப்ளாஷ் நியூஸ் ஏதாவது சொல்லுங்கள் சார். நீங்கள் ஏன் ரொம்ப பரிதாபமாக இருக்கீங்க? கல்யாணம் மோனிகா வீட்டுக்காரப்பா அப்படிதான் பாருங்க, பேரே மாற்றி உட்கார வச்சிருக்காங்க. சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்குறவங்க. வீட்டில் குரல் உரல்லே கொடுப்பாங்க எடுத்து. சரி, ஓகே, அப்போ நீங்கள் சொல்லுங்கள். மோனிகாவை பற்றி யாருக்குமே ஒரு தெரியாத நியூஸ். மோனிகா வந்து தேடி போய் ஆக்சிடென்ட்ல மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. எங்கேயாவது நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, உடனே போய் அதில் மாட்டிப்பாங்க. சரி, ஓகே, அப்போ நியூஸ்க்கு போயிடலாமா? இந்த இருக்கார் பார்த்தீங்களா, இவர் பேர் வந்து ரஃபேல் ரானிக். இவர் வந்து ஒரு அற்புதமான சீஸ் கேக் ஒன்றை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த கேக் வந்து அதனுடைய பகுதி பொருட்கள், இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி அண்ட் ரொம்ப ரேரான விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, 200 வருடமான கார்ன் காக், அதுக்கப்புறம் வாட்டர் பஃபல்லோ, அப்புறம் 24 கேரட் கோல்டு அண்ட் ஆல்ஃபா டிராபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான அதே நேரத்தில் காஸ்ட்லியான விஷயங்கள்லாம் போட்டு தான் இந்த கேக்கை பண்ணியிருக்காரு. இவர் நார்மலாக வந்து ஒரு பேக்கரி வச்சிருக்காரு. ஸோ இவர்கிட்ட போய் கேட்டாங்க, எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு காஸ்ட்லியஸ்ட் கேக்கை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஒரு வாட்டி ஒரு கஸ்டமர் வந்தார், எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, ஸோ அதனால் நான் ஏதாவது வித்தியாசமாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதை ஐடியாவை வச்சு தான் இந்த வேர்ல்டஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் கேக்கை உருவாக்கியிருக்காரு. ஸோ இது வந்து அந்த ஏரியாலே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இவர் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஒரு பெரிய பாலம். எங்கன்னா தரையில் கிடையாது, தண்ணிக்குள்ளே. இந்த பாலம் தான் அது. இந்த பாலம் எங்கே இருக்குன்னா சீனா நகரில் இருக்குது. ஸோ இது வந்து வேர்ல்ட்லேயே வந்து மிகப்பெரிய த லாங்கஸ்ட் சி கிராஸ் ஓவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 29.9 கிலோமீட்டர். ஸோ இதை தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதில் இன்னொரு விஷயம்லாம் இருக்குது. இந்த பாலத்தில் கடற்கரையிலே சப்வேஸ்லாம் இருக்குது அண்ட் கப்பலும் கிராஸ் ஆகிட்டு போகிற மாதிரி டர்னல்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப லாங்கஸ்ட் சி கிராஸ் ஓவர் பிரிட்ஜ். லாஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோபுரம் எப்படி காமிக்கிறேன்? இல்லை, இவ்வளோ பெருசாக இருக்கு. அதான் பைசா கோபுரம். அதுதான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப டாலஸ்ட் கோபுரம். ஆனால் அது கிடையாது. இதுவும் சீனா நகரில் தான், சுவாங் சியாங் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது இந்த கோபுரம். சுவாங் சியாங்கில் பக்கோடா அந்த இடத்துல தான் இந்த கோபுரம் இருக்குது. ஸோ இந்த கோபுரம் தான் வந்து ரொம்ப லாங், அதாவது சாய்ந்த கோபுரம். இது கட்டினப்ப நேராக தான் நின்றுச்சு. இப்போ வந்து 7.10 மீட்டர்ஸ்க்கு வந்து சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் நியூஸ் தான் ஃபேக்குன்னு நாங்க ஃபீல் பண்றோம். தேர்ட் நியூஸ் ஃபேக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. எதனால அப்படி சொல்றீங்க? ஏன்னா பைசா தானே லீனிங், பைசா தான் நிறைய சாஞ்ச கோபுரம். ஆமா, இது லைட்டா தான் சாஞ்சிக்குது. இது வந்து அந்த 7.5 மீட்டர்லாம் உடான்ஸ் தான். சரக்கு கொஞ்சம் கம்மியா அடிச்சிருக்கு. ஆமா, ஓகே. மூன்றாவது நியூஸ் டூப்னு லாக் பண்றாங்க. அது சரியான பதிலா அப்படின்னு பாத்துருவோம். தவறான பதில். காஸ்ட்லியான கேக், அதுதான் வந்து பார்த்தா வேர்ல்ட் காஸ்ட்லியான கேக். நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, சிறப்பு. நன்றி குரேஷ் அவர்களே. Thank you so much. ஓகே, தவறான பதிலை சொன்ன வேலைக்காரன் டீமுக்கு 200 புள்ளிகள் போய் இப்ப 800 புள்ளிகள்ல இருக்காங்க. எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்த இந்த வேலைக்காரி டீம் 1000 புள்ளிகளோட இந்த ரவுண்டை ஜெயிக்கிறாங்க. ஓகே, ரெண்டு டீம் வந்து முதல் ரவுண்டை விளையாடி முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்களும் லைட்டாக போயிட்டு குழம்பு குதிச்சான்னு பார்த்து வந்துருங்க. நம்ம ஒரு சின்ன பிரேக்கப்பில் சந்திக்கலாம். அது இது எது சீசன் 2. அது இது எது சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
அது இது எது சீசன் 2 தொடர்கிறது. வெல்கம் பேக் டு அது இது எது சீசன் 2. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட போகிற ரவுண்டோட பேர் உள்ளே வெளியே. உள்ளே வெளியில பாய்ஸ் வெளில இருக்காங்க, கேர்ள்ஸ் உள்ள இருக்காங்க. மோனிகாவை நீங்க பழி வாங்கணும்னா சாம் இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. சரியான பதிலை நீங்க சொல்லுங்க. எந்த பாக்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்களோ அந்த டீம் தோக்கும், கம்மியா இருக்கிற பாக்ஸ் இருக்கிற டீம் வந்து ஜெயிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வியில கேட்க போறேன். உங்களுக்கான முதல் கேள்வி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் அவர்கள், சிவாஜி அவர்கள் அண்ட் ஜெய்சங்கர் அவர்கள், இவர்களில் யார் அதிகமாக பென்சிலில் மீசை வரைந்து நடித்தவர்? வேலைக்காரி டீம். ஜெமினி கணேசன் சார். ஓகே, ஜெமினி கணேசன் சரியான பதிலா பார்ப்போம். சரியான பதிலை சொன்னதால் சுஜிதா அவர்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி யார் என்று பார்ப்போம். மேடம், வணக்கம். என்ன சீரியல் பண்றீங்க? இப்ப சீரியல் தெலுங்கு. தெலுங்கா? தமிழ்ல பண்றது பத்தாதுன்னு இப்ப தெலுங்கு வேற போயிட்டீங்களா? அப்போ சரியா அங்கதான். போச்சு, பாவம் தெலுங்குக்காரங்க. சரி மேடம், நீங்க என்ன சீரியல் பண்றீங்க? எனக்கு நடிக்கவே தெரியலன்னு எனக்கு சீரியலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நடிக்க தெரியாதவங்களுக்கு தானே சீரியல் கொடுப்பாங்க, நடிக்க வேண்டியதானே நீங்க? நான் மேடம், நீங்க இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பயா இங்க நின்னுட்டு இருக்கறேன். அப்பா இந்த மாதிரி ஜோக்க எங்க சிரிச்சா போதிலே சொன்னது கிடையாது, நீங்க தான் சொல்லிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம். நீங்க வந்ததுல இருந்து இதே தான் பண்றீங்க. சொல்லுங்க, என்ன பண்றீங்க? நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். கம்பெனி நடத்துறீங்களா? என்னவா இருக்கீங்க கம்பெனில? கம்பெனியில் நான் ஒரு சிஇஓ. சீவா, நீங்க சீவாமா இருந்தா கம்பெனி நடக்குது? நடக்குது. சரி சார். ஓடுது. ஓடுதா? அதான் ஓடிடும். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் சீரியல் எல்லாம் முடிஞ்சிருச்சு நண்பா. நீங்க நடிச்ச சீரியல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு. நீங்க நடிச்சதுனால தான் முடிஞ்சிச்சு போல. ஆமா. சொல்லுங்க, அடுத்தது என்ன பண்ண போறீங்க? படம் பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். ரிலீஸ் ஆக போகுது செய் அப்படின்னு ஒரு படம். ஓகே ஓகே ஓகே. என்ன ரோல் பண்ணிருக்கீங்க? ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் ஹீரோயினுக்கு. ஃப்ரெண்ட் ரோல் பண்ணிருக்கீங்க. ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ரோலா? நல்ல ரோல் பண்ணிருக்கேன். நீங்க ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் இருக்கேன். அப்படிங்களா? சரி சரி சரி. ஐயா, சிரிச்ச மாமா இருக்காதீங்க, இழிச்ச வாயன்றுவாங்க. இப்போ யார் போறாங்க உங்க வீட்டுக்கு? நீங்க யாரா தானே? அந்த கூண்டுக்குள்ள அடைக்கணுமா? ஆமா. அதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒண்ணு இருக்கு. என் முத்தலகு எங்க? முத்தலகு என்ன சித்தப்பு? இதுனா புது செட்டப்பு. என்னடா மவனே நல்லா போடுறா, இதாண்டாவா முத்தழகு கருவண்டு. ஆமா, இவர் பொண்ணு வண்டே கொஞ்ச நேரம் கம்முது. முத்தலகாடாது? ஆமாண்டா. டேய், என்ன பிரியாமணி வாயில வெடி வச்ச மாதிரி பல்லெல்லாம் உள்ள வந்திருக்கு. வா இப்படி வா. போ உள்ள போ. டேய், மீசி அடிச்சு விட்டுரு, உள்ள போ. சித்தப்பனை மறந்துட்டல. இங்க வா, யோசிச்சு வச்ச டைலாக் மறந்துட்டல. அதனால தான் என்னைய வச்சு சமாளிக்கிறேன். வந்தா. வரண்டா மவனே. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாமா? போலாம். 4 பாக்ஸ்லயும் அப்பாஸ் இருக்காரு. குரு என் ஆளு, திருட்டு பயலே, சாது மிரண்டா, வணக்கம் தலைவா. அப்பாஸ் அவர்களுக்கு எந்த படத்துக்கு அப்புறமேட்டு டாய்லெட் விளம்பரத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது? ஐயா ஐயா, அவங்கள எல்லாம் போயிட்டு வீட்டுல தானே தண்டனை கொடுக்க முடியும். இப்படியே எதுனா கொடுத்தாதான் உண்டு. ஆமா. தப்பா சொல்லி மாட்டி விடுங்க. அழுத்துங்க அழுத்துங்க, அவ்வளவுதான். அழுத்திட்டாப்புல அவங்க கூண்டுல ஆளா இறக்கி விடுங்க. ஐயோ, மைண்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரியா? ஐயோ. பதில் சொல்லியே ஆக வேண்டும். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா சரியான பதிலா பாப்போம். தவறான பதில். மோனிகாவோட பாக்ஸுக்கு வரப்போகும் அந்த விஷப்பூச்சி யார்? ஏய், யாரா நீ? கேங்ஸ்டர். கேங்ஸ்டரே சொல்ல தெரியல. நீ யாரா கேங்ஸ்டர் வேஷம் கொடுத்தா? என்னைய பாரு, இங்க இருக்கேன்டா. பைக் எங்கடா தனியா இங்க முளைச்சிருக்கு? கையில வச்சுக்கடா. எங்க அண்ணன் உனக்கு தெரியுமா? ஓ அண்ணனா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஓ அண்ணனே பூரா எனக்கு தெரியும். யாரா உன் அண்ணன்? எங்க அண்ணனை தெரியாதா? டேய் சொல்றா, தெரியாதனால தான்டா கேக்குறேன். யார் உன் அண்ணன்? எங்க அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. சரி பேச சொல்லு. ஹலோ. ஹலோ தம்பி, வணக்கம். வணக்கம் சொல்றதுக்காடா ஃபோன் பண்ண? வேலை இருக்குடா, வைடா. டேய், யாரா கணக்கெல்லாம் பேசுறது? டேய், யாரா அவன்? விக்கல் வந்த மாதிரி பேசுற? யாரா அவன்? ஏய், ஒழுங்கா பேசு. சொல்றேன். யாரா? என்னடா
தம்பி ஆ. நான் ட்விங்கிள் ராமநாதன் பேசுறேன். சரிடா பேசுடா, கொஞ்சமாவது வெளில வந்து பேசினாதான் கேமரா இருக்கு, உன்னைய காட்டுவாங்க, 4 பேருக்கு தெரியும். நீ அப்படி என்ன மறைமுகமான பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு தந்துட்ட? உள்ள வா நீ முதல்ல, நீ நான் ஆஃப் பண்ணாத, வெளில வரட்டும் இரு. அவன் யாருன்னு நான் இப்போ பார்க்குறேன், வரட்டும். அண்ணா ஆபரேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தா நானே வந்து கூட்டு வந்திருப்பேன்ல. ஸ்டேஜ் இந்த பக்கம் வழி இருக்கு, அந்த பக்கம் திரும்பி இப்படி நின்னுட்டு இருக்காங்க. தம்பி நான் வில்லன்டா. அவனுக்கு ஒரு பாட்டெல்லாம் போட்டு ஒரு என்ட்ரி எல்லாம் கொடுத்தாங்க, இப்படி கோழி மாதிரி பிடிச்சி இழுத்து வந்துட்டியாப்பா. ஏய், என்னடா வேணும் உனக்கு? டேய் நான் அவனுக்கு ஒரு என்ட்ரி கேங்ஸ்டர். வேணும்பா, அவனுக்கு ஒரு என்ட்ரி கொடுங்கப்பா. என்ட்ரி வேணுமா? உள்ள போயிட்டு கரெக்டா வந்துருவியா நீ? வந்துறேன் தம்பி, போ, நான் உள்ள போ. கேங்ஸ்டர் தம்பி. சரி உள்ள போ. என்ட்ரி கொடுங்க இப்போ. பறந்து வா. ஏய் ஏய், ஏய் இருடா தம்பி. அட பாவிங்களா, டேய், அதான் என்ன கையை தைரியம்? பிடி பிடிச்சிங்களே. ஏடா தம்பி உள்ள பூட்ன ஆட நீதான் பிடிச்சிட்டு இருந்தியா? பார், ஏப்பா நான் உனக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கேன். கண் ஆபரேஷன் உனக்கு கைப்பிடி, கைத்தடி இதை வச்சுட்டு நடந்து போ. போடா. தம்பி ஆ, நான் இதெல்லாம் தேடி வரவே இல்லப்பா. சரி என்ன வேணும் உனக்கு? நான் என்னுடைய மரகத நாணயத்தை தேடி வந்திருக்கேன்ப்பா. ஏண்டா 1 ரூபா நாணயமே இல்லாம ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்க. போடா போடா உள்ள. எந்த குண்டு சொன்னா தானப்பா உள்ள போறதுக்கு? அது எந்த குண்டு? அந்த குண்டு. அந்த குண்டாப்பா. போ, இவ்வளவு நேரம் அவங்களுக்கு அம்மாடி. பனிஷ் பண்ணி கொடுத்தா, இப்போ அவங்க உனக்கு பனிஷ் பண்ணி நீதானா? கொடுப்பாங்க. போ. சரி ஓகே, உள்ளே வெளியிலே இப்போது 3வது கேள்வி. கவுண்டமணி அவர்கள், சந்தானம் அவர்கள், வடிவேல் அவர்கள், விவேக் அவர்கள், இந்த 4 காமெடியன்ல ஹீரோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி மூக்கு பஞ்சரான காமெடியன் யார்? அதிகமாக பஞ்சரான காமெடியன் யார்? யார்ப்பா அழுத்துது? அவர்தான். அவர்தானா? இன்னும் ஆத்திரம் ஐயா குறையல சொல்லுங்க, போல. வேலைக்காரி டீம் சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு சொல்லி தருதுப்பா எல்லாத்தையும். அப்பதான் கரெக்டா கன்ஃபார்மா தப்பா தான் இருக்கும். சொல்லுங்க. கவுண்டமணி சார். கவுண்டமணி அவர்கள். சரி, அந்த பதிலை பார்த்துருவோம். கவுண்டமணி அவர்கள் சரியான பதிலா பார்ப்போம். என்ஜாய். இல்ல, இல்ல, கேக்குறேன். எந்த படத்துல கவுண்டமணி அடி வாங்கியிருக்காரு? ஆக்சுவலி பிரதர் எனக்கு சந்தானம்னு தெரியும், ஆனா அங்க இருந்து அவ கேட்டா நீ என்ஜாய் பண்ணு நான் வேணும்னே சொன்னேன். ஓகே, மோனிகாவோட பாக்ஸ்க்கு வரப்போறவர் யார்? ஓபன் த டோர். ஷூட்டிங் இருக்கு, போயிட்டு இருக்கு தெரியுமில. வாய்ப்பு குடிச்சுடா. வெத்தலை பாக்கு போட்டுட்டு துப்பாமையா வருவா, போய் துப்பிட்டு வா போ. இங்க பார், ஆ. நான் யாருன்னு தெரியாம பேசுறேன். எப்படா தெரியும்? மூஞ்சி ஃபுல்லா வெள்ளமாவா போட்டிட்டு வந்தா எப்படி தெரியும்? ஏய், இந்த பூனை தெரியுமா? அந்த பூனை தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை, கொன்று போன எலியை, தொன்று போன பூனையை பிடிச்சி அப்படியே நெரிச்சு அப்படியே பிடிச்சு. ஏய். ஓய், மது, ஏய். இல்ல, டேய், அங்கே இரு. டேய். நான் இங்க இருக்கும்போது நீ அங்க இரு. நீ சும்மா இரு. ஏய், பேட்ல என்னடா பூனை பிடிக்கிறீங்க? வாடா வா. என்ன வேணும் உனக்கு? ஒருத்தன் டாக்டர் கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போனானா. டாக்டர் என்ன சொன்னாரா? பா, உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்குது, நீ என்ன பண்ணு, டெய்லி பச்சை முட்டையா குடினாரா. ஆனா அவன் முடியாது, ஓட்டானா. ஏன்? ஏன்? ஏன்னா கோழி வெள்ளை முட்டை தானே போடுது, பச்சை முட்டை எங்க போடுது? இது ஜோக்குன்னு சொல்ற. இது ஜோக்குன்னு எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு போ. சொல்லிட்டு வாடா. இருக்கா? சொல்லிடு உனக்கு, சொல்லு. இருக்கா? இருக்கு. ஆனா இல்ல. இருக்கா? இல்ல. வேற ஏதாவது இருக்கா? ஆனா இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? இல்ல. எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டனா அடுத்தது சிரிச்சா போச்சு வருதுடா. தங்கதுரை என்னடா பண்ணுவாரு? போடா. எப்பவும் போல பழசதான சொல்ல போறா. உள்ளே வெளியில உங்களுக்கான அடுத்த கேள்வி சொல்லாத. ஒரு ஆடியோ கேள்வி. வாயை மூடிட்டு இரு. நல்லா கேட்டுக்கோ. அடிச்சிருங்க, டக்குன்னு அடிச்சிருங்க. இல்ல, அவங்க கேள்வியே கேட்கலையே. இது என்ன பாடல்? என்ன பாட்டு? என்ன பாட்டு? மச்சி நிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. அதேதான் வாய முடியுமா? பயமா இருக்கு. ஓகே, நீங்க இப்ப பாடின பாட்டு சரியான பாட்டா அப்படின்றது அதோட ஒரிஜினல் பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் போதும் நான் என்ன
கோவப்படுறாங்க மச்சினிச்சி வர நேரம் மண்மணக்குது நீங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே ஓட்டுங்கப்பா, வரும் பாது. ஓகே, சரியான பதில வந்து வேலைக்காரி டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ சுஜிதாவோட பாக்ஸில் இருக்க வரக்கூடிய அந்த விஷ பூச்சி யார் பாப்போம். ஓப்பன் த டோர். நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆ. கல்யாணம் மட்டும் பண்ணுவேன். ஒண்ணும் பண்ண மாட்டேன்றதுக்கு எதுக்குடா கல்யாணம் பண்ற? போடா. என்ன ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா. இங்க வா, இங்க பாரு. அந்த அக்கா எவ்வளவு சூப்பரா இருக்காங்க பாத்தியா? செம்மையா இருக்கு. நான் வந்த 5 நிமிஷத்துல நானே உன்னை ஏமாத்திட்டேன். உன் ஆள் உன்னை ஏமாத்தல. என்னடா ஆச்சரியம் உனக்கு? இல்ல, ஆ. நான் இவங்களை கல்யாணம் பண்ண போறேன். டேய் 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 இங்க வா. நீ சூசைட் பண்ணிக்க கூடாது. இந்தா நீ சூசைட் பண்ணிக்க. நான் அதுக்கு விஷம் குடிக்கணும். எப்படியும் அவங்கள கல்யாணம் பண்ணி சாவதானே போற. எப்படியா சாவு? அப்ப நான் அவங்கள கல்யாணம் இங்க பண்ணிக்கிறேன். வா, இங்க வா, இங்க வா. ஃபர்ஸ்ட் விஷத்தை குடி, அப்புறம் இந்த கத்தியால கழுத்து எடுத்துக்க. உள்ள போடா. ஏய் இங்க அங்க யா இதுல போ. தம்பி, பின்னேர் கல்யாணம். ஓகே, உள்ளே வெளியில உங்களுக்கான அடுத்த கேள்வி. அரவிந்த் சுவாமி. ஐயோ போச்சு. அரவிந்த் சுவாமி கூட இருப்பவர் யார்? சொல்லுங்க சொல்லுங்க, டப்புன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சீக்கிரம். மிரட்டுற என்ன மேடம்? ஆ? என்ன? ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது டேய் வாடா இங்க வாடா. பட்டினி பாருங்க. பட்டினி சொன்னா பல்லாலே, இதுக்கு மேல ஒரு படிப்பு கதை ஆயிடும் சொல்லாலே. வா வா வா. ஒலவாலே ஆனேண்டி லூசா. வா 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 வா. அந்த பொண்ணால இல்ல, எங்களாலையும் தாங்க முடியல. போ உள்ள போ. இப்ப காமிங்களா? இதுக்கு முன்னாடி காமிச்சத அவர் பார்க்கல சரியா? இப்ப காமிங்க, கரெக்டா சொல்லிடுவாப்ல. காட்டுங்க. நீங்க அமுத்துங்க. தெரியலையே பாஸ். டைம் முடிய பா, டக்குனு அமுத்துங்க. அமுத்திட்டாப்ல ஏ சொல்லுங்க. நான் இல்லப்பா. ஏய் நான் போங்கனி ஆட்ட ஆடுறீங்களா? எதுக்கு நீங்க அமுத்துனீங்க இப்போ? ஏன் நாலு சத்தம் வராதா? வாடா வா. தை மாசம். பசரை அழித்திட்டு பதில் சொல்ல முடியாத காரணத்தால் மோனிகா குண்டுல் போக போது யார் என்பதை தெரிந்து கொள்வோம். ஓப்பன் த டோர். ஓய், இது முத்துப்பாட்டி கோட்டடி. செட் அந்த பக்கம் ஓட்டடி, நீ இப்படி வா. அது இல்லடி, இது முத்துப்பாட்டி கோட்டை, யாரும் உள்ள வர முடியாது. அப்புறம் எப்படி நீ உள்ள வந்த? டேய், நம்ம என்ன தவிர யாரும் உள்ள வர முடியாது. அப்புறம் எப்படி இவ உள்ள வந்தா? ஏய், எல்லாரும் வரலாப்பா. என்ன எங்க போகணும்? ஓ இது அந்த கூண்டுக்குள்ள போ. ஏய், எந்த கூட்டம் யாரும் தரணும்? ஐயோ. ஓகே, ஸோ உங்களுக்கான லாஸ்ட் கேள்வி. தம்பியோட காதுல நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதை வந்து அவர் நடிச்சு காமிப்பா, அப்படி கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேவா தம்பி? வாப்பா. கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த கான்செப்ட்டுக்கு. இங்க வா. நான் அப்படியே வந்து அந்த உருவத்தெல்லாம் சொல்லுவேன், நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணீங்க சொல்றதுக்கு? ஏங்க ஒரு நடிச்சு காமிச்சிருக்கேன் நானு. டைலாகே வா சொல்லுவேன். நடிச்சீங்களா? வந்ததுக்கு புரோஜனமா இருக்கட்டும். ஒரு தடவை அடிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க அதான் நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் சொல்லமா? சொல்லலாம். சொல்லுங்க. பொங்க பானைய வச்சா அது நாய் நக்குனா அது ஊன் தப்பு இல்ல, அது ஏன் தப்பு இல்லடா, ஊன் தப்பு. தெளிவா சொல்றேன் கேட்டுக்குங்க. பொங்க பானைய வாசல்ல வச்சா நாய் நக்கதான் செய்யும். ஆமா. அது நாய் தப்பு இல்ல, நாயை ஓன் தப்பு அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க டீம் சார்பாக சுஜிதா அவர்கள் சொன்னாங்க. ஸோ இப்போ மோனிகா அவர்களுடைய வீட்டுக்கு யார் வராங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டோர் த ஓப்பன். ஓகே, அப்படியே Performance போதும் போ. ஓகே, ஸோ இந்த ரவுண்டு ஜெயிச்சது வேலைக்காரன் டீம். ஸோ அதனால் ஏற்கனவே 1000 புள்ளிகள் இருந்த வேலைக்காரி டீம் உங்களுக்கு 200 புள்ளிகள் போய் இப்போ நீங்களும் 800 புள்ளிகளாக மாறி இருக்கீங்க. ஸோ அடுத்ததாக உங்களுடைய ஃபேவரட் சிரிச்சா போச்சு காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் அது இது எது சீசன் 2. அது இது எது சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அது இது எது சீசன் 2 தொடர்கிறது. डमाले डमाले डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले 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 डुमिले. வெல்கம் பேக் டு அது இது எது சீசன் 2. 2 டீம்ஸ் இப்போ படு ஜோராக விளையாடிட்டு இருக்காங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த தருணம் வந்து விட்டது. We are going to சிரிச்சா போச்சே. ஓகே, உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போற நம்ம சிரிச்சா போச்சு டீம் யாரு அப்படின்றத கதவை ஓபன் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். டோக்கன்லாம் வாங்கிட்டாங்களா? டோக்கன் வாங்கிட்டாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நர்ஸ் வாங்கிட்டீங்களா எல்லாருமே? வாங்கிட்டீங்களா? ஆனா ஏன் கம்பவுண்டருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தராங்க? யார சொல்றீங்க? உங்கள தான் சார், நீங்க கம்பவுண்டர் தானே? சார் ஐ அம் a doctor சார். நீங்க டாக்டரா? What are you saying? அன்பிலீவபிளா இருக்கு. நான் ஒரு சாதாரண டாக்டர் கிடையாது. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பேருக்கு 30 வயசுக்கு வந்து ஒருத்தன் கல்யாணம் ஆகலன்னு வச்சுங்களேன், பொண்ணு கிடைக்கலையேன்ற பிரச்சனை. கல்யாணம் ஆச்சுன்னா கிடைச்ச பொண்ணு தான் பிரச்சனை. சாம், நான் உங்களுக்கு சொல்லல, இது பொதுவான கல்யாணம் எல்லாருக்குமே சொல்றது. இது மாதிரி நிறைய பிரச்சனை சால்வ் பண்ணிருக்கீங்களா டாக்டர்? நிறைய சால்வ் பண்ணிருக்கேங்க. சொல்லுங்க. நம்ம விஜய் டிவில ராஜராணில இப்போ அந்த செம்பால, ஆமா செம்பா, அவங்க தெம்பா இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். என்ன பண்ணீங்க? இல்லங்க, அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் தீர்த்து வச்சிருக்கேன். அப்படியா? அது एक्चुअली பேர் வக்கீல் இல்ல டாக்டர் கிடையாது. என்ன மேடம், வரேன் மேடம், நான் வரேன். ஹாய் வெங்கட். ஹாய். 1 இயர் பிஃபோர் பார்த்தது நம்ம ஞாபகம் இருக்கா? முட்டி வெளின்னு வந்தீங்களே. இல்லங்க, ஜோடி ஆடிட்டு இருந்தா போல, முட்டி மூமெண்ட்லாம் போட்டு கால்லாம் பெயின்னு சொல்லிட்டு வந்தா போல. உண்மைதான் ப்ரோ. சுஜிதா அவரோட பக்கத்துல அஜிதா. இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு அவ்வளோ சீன் உங்களுக்கு? அவுட், அந்த டீம் அவுட். இல்ல நீங்க இந்த டிவில 11 மணிக்கு மேல வருவாங்க அந்த டாக்டரா? சார் அந்த ஷோ மட்டும் தான் பார்ப்பாரு. தெரியும். ஆஸ் எ டாக்டர் என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. உங்களுக்காக தான் நான் பேசுறேன். மறைக்காதீங்களா? சார் நீங்க எல்லாத்தையும் 11 மணி ஷோ மாதிரி பேசாதீங்க சார். சும்மா. ஓகே, இப்போ வந்து பேஷண்ட்ஸ்லாம் வர போறாங்க. அருமா அருமா அருமா, நல்லா நல்லா. பிரதர், என்னாச்சு? ஒரே சோர்வா இருக்கு பிரதர். சோர்வாகுதா? ஆமா பிரதர். ஐயோ உட்கார்ந்தா நிக்க முடியல. உட்காராத. ஐயோ ஜோக் அடிக்கலான்னு ட்ரை பண்ணா ஜோக் அடிக்க முடியல. தயவு செய்து அதை பண்ணவே பண்ணாத. ஐயோ வண்டி நல்லா ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் கியர்ல மூவ் ஆகுது, செகண்ட் கியர்ல ஆஃப் ஆயிடுது. ஏய் மாத்தப்பம், இது 11 மணி டாக்டர் இருக்காரு, அங்க போங்க. எங்க? இல்ல உங்க பக்கத்துல சீஃப் டாக்டர் அவர்கிட்ட பேசுங்க. பிரதர் என்ன பண்றது? எதனா ஒரு ஐடியா சொல்லுங்க எனக்கு. இது ஒரு நல்ல ஐடியா உனக்கு வேணும். அதோ தெரியாத பாரு டாக்டர். ஓ, இங்க இருந்து பார்த்தா சின்னதா தெரிவாரு. ஏங்க குழந்தை டாக்டரா? கிட்ட போய் பார்த்தாலும் அப்படிதான் தெரிவாரு. அவர்கிட்ட போய் காட்டு, எல்லாத்தையும் சரி பண்றாரு. அப்படிங்களா? ஆமா. ஒரு டாக்டர் வந்திருக்க, பேஷண்ட் சீக்கிரம் வரதில்ல டக்கு டக்குன்னு. டாக்டர் கோவில் என்ன அர்ச்சனை, என் லைஃப் எல்லாம் பிரச்சனை, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. உட்காருங்க, இந்தாங்க டோக்கன் பிடிங்க, போய் உட்கார, லைனா வாங்க போங்க. என்ன லைன்ல வரணுமா? ஆமாப்பா. யாருமே இல்ல, அப்புறம் லைன்ல வர சொல்றீங்க? அப்ப எல்லாரும் வந்த பிறகு இருந்து லைன்ல வா போ. என்னையா இவன் தண்ணி பிடிக்கிறாம இவர் சொல்றான். பிரதர் வந்து உட்காந்துருங்க டக்குன்னு. ஏங்க அங்க சும்மா தானே உட்காருங்க, இங்க வந்து உட்காருங்க. ஓகே, பேஷண்ட் அடுத்து டக்கு டக்குன்னு வாங்க. இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கிற கூடாது. இங்க பாரு, எனக்கு கோபம் வராது. எனக்கு வந்துச்சு. உனக்கு வந்துச்சுன்னா எங்க போ? கொஞ்சம் செட்டப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டோக்கன் உங்களுக்கு தான் சார். வா சார், நீ வா. டாக்டரை பார்க்கலாம், இப்படி தான் பைத்தியமா அலைவீங்க, தெரிஞ்சுக்கங்க. வாங்க. அண்ணே 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 அண்ணே, வெட்டினரி ஹாஸ்பிடல் பக்கத்துல இருக்கு, அங்க போய் பாருங்க. அப்ப நீங்க எங்க வந்தீங்க? எங்க வந்தீங்க? நீங்க எங்க வந்தீங்க? நல்லா அபிஷேகம் பண்ண சில மாதிரி இது மூஞ்சி. இங்க வாங்க. நான் அமைதியார் கொன்றுவேன். என்ன சொல்லு, நீ சொல்றா. அமைதியா இருக்கணும் ஐயா. சொல்றா, நீ வாங்கி அடிக்க கூடாது. நீ யாருடா? எல்லாம் மங்க வா சொல்றேங்க ஐயா.
மங்களகரமான மனித குரங்கு மாதிரி இருக்கேன்னு சொல்லுவேன். வேற ஏதாவது சொல்லு. அது நீங்க சொல்லிட்டீங்களே. அதான் சொல்லு, நீ சொல்லு இல்ல சொல்லு. கருகி போன கருங்குரங்கு மாதிரி இருக்கே. யாரா நீ? தட்டாதீங்க. இரு நான் வர்றேன். அப்பப்ப வருவேன். அமைதியா இருந்து கை தட்டி நிகழ்ச்சியை சிறப்பித்து தாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் சார். வாங்க. யாரு? என் பையன் டாக்டர். உங்க பையனா? ஆமா டாக்டர். பையனா? இருப்பா இருப்பா. நீ என்ன சொல்ல வரன்னு தெரியும். இவனுக்கே கல்யாணம் ஆனா 2-3 பையன் பிறப்பானே, இவன் உங்க பையனா தானே கேட்க வர? ஆமா ஆமா ஆமா. எல்லா எபிசோடும் காமெடி பாக்குற போய் உட்காருப்பா. இவர் மொபைல்ல வாட்ஸ்அப் இருக்கு. ஆமா. பையனுக்கு தான் பிரச்சனை. வணக்கம். வணக்கம். என்ன இருக்கு? வணக்கம் எப்படி பண்றான் பாருங்க. என்னங்க? வணக்கம் எப்படி பண்ணா பாத்தீங்களா? வணக்கம். வணக்கம். சரியா தானங்க பண்றாரு. என்னங்க நீங்க? ஏன் மாத்துற? ஏன் உட்கார். ஏன் மாத்து? மாத்துறனா? காலகாலமா வணக்கத்தை இப்படி தான் சொல்றாங்க. அவரும் அப்படி தான் சொன்னாரு. அப்படி நீங்க இதை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவரை மாத்தாதீங்க, நீங்க மாத்திக்கங்க. ஏங்க டாக்டர், இவரை எப்படி வேணாலும் மாத்தலாம், என்ன மாறினாலும் மாத்தலாம். ஆனா மூக்க மட்டும் மாத்த முடியாது. நான் என்ன நினைக்கிறோம் அப்படி சொல்லிடுறா போல. அவர் மூக்க மாத்தவே முடியாது. சொல்லிட்டாங்க. மூக்க மாத்த முடியாது. உன் ஜோக மாத்த முடியாது. டாக்டர், அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலில் வணக்கம் சொன்னான் டாக்டர். காலில் வணக்கம் சொல்றான். ஏங்க தம்பி இங்க பாரு. வணக்கம். வணக்கம். கரெக்டா தாங்க வைக்கிறாரு. சும்மா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஏன் மாத்துற? அடிக்காதீங்க சார் பையனை. மாத்திர. சார் சார் சிரிக்கிறான் பாரு. அடிச்சா சிரிக்கிறான் பாரு. ஏய், அடிச்சா பையன் சிரிக்கிறான்னு தெரியுதுல, அவன்கிட்ட சிரிச்சு பேசுங்க. ஐயோ சிரிச்சானா? இருங்க. இல்ல டாக்டர், சிரிக்கும் போது இருங்க சார். சல்லக்குட்டி அப்பு சல்ல அப்பா உங்களுக்கு என்ன சார் அடிக்கிறான்? நான் தான் சொல்லல, சிரிக்கும் போது பேச அடிப்பான் டாக்டர்னு. நீ அதுக்குள்ள இருப்பான்னு போய் வாங்குனீங்க. அப்பா. என்னது? அப்பா. சேட்டுங்க போடுவாங்க ஜிப்பா. என்னையா சொல்ற நீ அப்பா? அடேங்க அப்பா. இல்ல அவர் பாவம். அவரு அங்கேயே உட்காந்துக்கிறீங்களா இங்கேயே உட்காந்துக்கிறீங்களா? அங்க போயிருந்தீங்க. அடியே அடியே இவளே, அடியே வாழ்க்கை பழக்க பிறந்தவளே, அடியே அடியே அழகே, என்னவே நான் சொல்லிட்டு பறந்தவளே, பொண்ணுங்களை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம். அரங்கி கணவன மறக்க, சர 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 சரக்க, முத முற ஊட்டி குடிச்சேன். இவரு பையன் தானே? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சது? எப்படி கண்டுபிடிச்சீங்க? இவரும் குரங்குமா இருக்காரு, அவரும் குரங்குமா இருக்காரு. நெக்ஸ்ட் யார் சார்? வாங்க. வாப்பா. வாப்பா. நான் வர மாட்டேன். வா. அம்மா வந்தா தான் வருவேன். போ. அம்மா இல்லையே. டாக்டர், விவரம் தெரியாத ஒரு பையனை பெற்றுறேன் டாக்டர். விவரம் தெரியாத பையன் பெத்துறீங்களா? ஆமா டாக்டர். எனக்கு தெரியும் என்னது? விவரம். ஓ, சார் விவரம் தெரியாத பையன் பெத்துறீங்க. விவரம் தெரியாத பையன் பெற்றுறேன். அதுக்கே ஃபீல் பண்றீங்க. இருங்க அசிஸ்டன்ட் கூப்பிடுறேன். சகிலா. சகிலா. ஏய் கூப்பிட்டீங்களா? சைக்கிளா கட்ட வரல மாதிரி இது சைக்கிளால வருது. என்னது சகிலாவா? சகிலா. சகிலா எங்க இருக்கா? விவரம் தெரியாத பையன் நீங்க பேர் சும்மா கூப்பிட்டு இப்படி எட்டி பாக்குறான் வெறித்தனமா. டாக்டர், இந்த மாதிரி பேரை கேட்டா யார் வேணா நானா பரவாயில்ல, அவன் தேடுறாமா டாக்டர். ஏய் டாக்டர், சகிலா நீங்க எந்த பக்கம் வராங்க? ஓ பேசி தான் சொல்ற. உட்காருப்பா. ஐயோ சகிலாவை பார்க்கணும் டாக்டர். டாக்டர் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் டாக்டர். ஏய் ஏன்டா கையில ஊத்துது? உட்காரியா? ஐயோ டாக்டர். உட்காரு. பாருப்பா. இப்போ வெளியில கூட்டு போனா ஒரு 4 பேரோட பையனை பழக விடலாம்ல? 4 பேர் இவங்க கூட பழகணும்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையனுக்கு ஒரு லைட்டா சில விஷயம் மாத்தி மாத்தி பண்றான்றீங்க. ஆமா கரெக்டா? ஆமா டாக்டர். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, இதை பாருங்க தம்பி, இதை வச்சுக்கோ. பையனை இதை பார்த்துட்டு இதுக்கு ஏத்த மாதிரி வாங்கி கொடுங்க. சரியாயிடும். சரிங்க டாக்டர். ஓகேவா? சரிங்க டாக்டர். வேற ஒண்ணுமே இல்ல, போங்க. ஓகே டாக்டர். மேட்ரு உட்காருமா? நீங்க உட்காருங்க தம்பி. அதை பாரு, அதை பார்த்து வாங்க. சரியா? நெக்ஸ்ட் டோக்கன் நம்பர் 5. டேய் நம்ம தான்டி வாடி. என்ன சார் அவங்க ஒய்ஃபை நீங்க கூட்டிட்டு வரீங்க? சார் ஏன் ஒய்ஃப் சார்? அவங்க கூட உட்கார்ந்து இந்த கிஸ் வச்சிருந்தாங்க. இல்ல சார், இல்ல நான் கொஞ்ச முன்னாடி பார்த்தேன், அதுக்காக கேட்டேன். அட்ரஸ் ஏதாவது சொல்லிருப்பா சார். சும்மா இருங்க சார். அப்படியா? சத்தியமாமா என் பொண்டாட்டி காலையில சீக்கிரம் எந்திரிக்கவே மாட்டா சார். ஆமா கேளுங்க சார். ஒரு பொண்ணு காலகாலத்துல சீக்கிரம் எழுந்துக்க மாட்டியா சார்? நைட் அவன் தூங்குனா தானே சார் காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும். நீங்க நைட்ல சீக்கிரம் தூங்கினா அவன் காலையில சீக்கிரம் எழுந்துப்பாங்க. அவ்வளவுதான். இதுக்கே ஹாஸ்பிட்டல் வரீங்க? டாக்டர் சும்மா இருங்க டாக்டர். ஒரு மனுஷன் வேலை பார்த்துட்டு வரேன், ஒரு டிஸ்டர்ப் பண்றா, ஆமா நிம்மதியா தூங்க முடியல. 10 வருஷம் 10 வருஷம் வேலை பார்க்கற. வேலை பார்த்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? யோ குண்டூசி மண்டையா அவன். இல்ல அவர் பார்த்ததால சிரிச்சீங்க. என்னுடைய நகைச்சுவைக்கு ஒரு குழந்தை சிரிக்குதா? அதுக்கு சரியில்லை.
அது அதுக்கு சிரிக்கல. ஆகா சொல்றவங்க கோடி சைஸ்ல இருக்காங்க. என்ன சொன்னா அவன் என்ன சொன்னா என்ன சொன்னா? வேலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா மேடம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவரை. என்னையா மேடம் அடிக்கிறீங்க? அவனுக்கு எங்க வேலை கிடைக்கும்னு வேலை தேடிக்கிட்டு இருக்கான்டா. தேடிக்கிட்டு இருக்காரா? வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க? சார் வேலை எப்ப கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா வேலை எப்போ கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்ப இன்டர்வியூ போயிடுறேன்னு சொல்றா. எங்க ரெஸ்யூம் எங்க வந்து கையில வச்சிருக்கேன் சார், வேலை கொடுக்க போறீங்களா? 40 வருஷம் உனக்கு வேலை கிடைக்காதியா? ஏன் சார் பயோடேட்டாவே பையன் டேட்டான்னு எழுதிக்கிறான். உனக்கு எங்கயா வேலை கிடைக்க போகுது? என்னையா இது? லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 9 வருஷமா வேலை தேடுனுக்கிறேன். வேலை தேடுறதே எக்ஸ்பீரியன்ஸா போட்டுக்கிறியா? இதுல அது எலுமிச்சை பழம் போட்டுக்கிற? ஆமா சார், அதுல டிஸ்ட்ரிக்ட் போட்டுருந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் எலுமிச்சை பழம் டிஸ்ட்ரிக்டா? சென்னையா? எந்த ஏரியான்னு போடணும். இது பரவாயில்ல, என்ன பின்கோடு காலியா விட்டுருக்க? சார் பின்னாடி 2 கோடு போட்டுருக்கேன் பாருங்க, அதான் பின் கோடு. ஏய் அறிவு இருக்கா? பின் கோட்னா பின்னாடி போடுமா முன்னாடி கோடு போடு. அது முன் கோடு போட்டிருந்தா தான் நீ முன்னாடி போடணும். உங்க பைத்தியமா நான் பைத்தியமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்து. அவன் தான் பைத்தியம் டாக்டர். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. உங்களுக்குள்ள எதுவும் வேலை கிடைச்சு நான் பார்த்து சொல்றேன் சார். உங்களுக்குள்ள வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு இவன் கூட குடும்பம் நடத்த பிடிக்கல சார். ஆமா குடும்பம் நடத்த பிடிக்கல, ஹாஸ்டல் நடத்து, மேன்சன் நடத்து. சார் இது நல்ல சார், நான் தனியா இருக்கேன், நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பி விடுங்க. இல்ல சார், 2 பேருமே உட்காருங்க சார். டாக்டர் ஓகே நம்பர் 5 டாக்டர் ஐயோ வாயா. டாக்டர் கண்டிப்பா வண்டி 1 வாரமா ஸ்டார்ட் ஆகல டாக்டர். நான் வந்து நல்லா வண்டி ஸ்பீடா ஓட்டணும் அது டாக்டர். மெக்கானிக் கிட்ட போவோம், டாக்டர் கிட்ட வந்தா எப்படிப்பா? ஐயோ டாக்டர் உங்களுக்கு புரியலையா டாக்டர்? எனக்கு புரியலையேப்பா. டாக்டர் அந்த 11 மணிக்கு டாக்டர். 11 மணிக்கு என்ன தூங்கிடுவாங்களா என்ன? ஐயோ நீங்க வருவீங்களா 11 மணிக்கு? 11 மணிக்கு நான் எப்படிப்பா வருவேன்? நான் கிளினிக் போட்டு வீட்டுக்கு போயிடுவேன் கிச்சன் மந்திரம் சார். அதான் சொல்லி கொடுப்பீங்க டாக்டர். கூட ஒருத்தங்க இருப்பாங்களே. நானா? ஏய் ஏண்டா எவ்வளோ பெரிய பெரிய ஃபேமிலி எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு டாக்டரால சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 11 அப்பத்துல நீ சொன்னதெல்லாம் அதுக்குதானா? அதுதான் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்ன டாக்டர். நீ வண்டி ஸ்டார்ட் ஆகாதுடா. நீ வண்டி ஸ்டார்ட் ஆகாதுடா. சிரிச்சா போச்சு டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சிரிச்சா போச்சு டீம்ல வினோத், டைகர் கார்டன் தங்கதுரை, என்னம்மா ராமர், தீகோ திவாகர், நாஞ்சில் விஜயன், வடிவேல் பாலாஜி. ஓகே, சிரிச்சா போச்சுல முதல்ல சிரிச்சது வேலைக்காரன் டீம். அதனால ஏற்கனவே நீங்க 800 புள்ளிகள் இருந்து இப்போ 200 இழந்து 600 புள்ளிகள் ஆவறீங்க. அண்ட் இரண்டாவதாக சிரிச்சது வந்து வேலைக்காரி டீம். உங்களுக்கு 100 புள்ளிகள் போய் இப்போ நீங்க 700 புள்ளிகளா மாறுறீங்க. அது இது எது சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அது இது எது சீசன் 2 தொடர்கிறது. வெல்கம் பேக் டு அது இது எது சீசன் 2. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம சீசன் 2 ஹவுஸ்க்கு வந்திருக்கிறாங்க வேலைக்காரன் டீம் அண்ட் வேலைக்காரி டீம். திஸ் இஸ் எ வெரி குரிஸ்கல் ரவுண்ட். ஓகே ஓகே ரெடி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங் இன் த ரெயின். மகப்பா ஆ? எவ்வளவு நாள் பழக்கம்? அப்படியே ஹாய் ஹாய்லாம் சொல்லிக்கிறீங்க, தெரிஞ்சவங்க மாதிரி அப்படியே உங்களுடைய கண்கள் பேசுது. எல்லாம் வரவங்களாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. ஹாய் வணக்கம் அக்காப்பா. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். வாட்ஸ் யுவர் நேம்? உங்க பேர் என்ன? இலோனா. இலோனா. யூ ஆர் லுக்கிங் பிரிட்டி. எத்தனை கிலோனா? யூ லுக்கிங் பிரிட்டி. தேங்க் யூ. நன்றி. நன்றி. நம்மளோட நல்லா பேசுறாங்களே. மோனிகா நல்லா பாடுவீங்களா? ஹார்மோனிகான்னு ஒரு பேர் வச்சிருக்கலாம் உங்களுக்கு. எதுக்கு? ஹார்மோனியம் நல்லா இசையோடைய அந்த அந்த ஒரு கருவியாட்டம் தான் இருக்கீங்க நல்லா. இலானா வந்திருக்காங்க, அலோனா. அவர்களுக்கு பாடலை கொடுப்போம். அந்த பாடலை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் பாட்டு கிளாஸ் நடத்துவேன். ஓகே, இலோனா வந்திருக்கிறாங்க நெதர்லாண்ட்ல இருந்து. இப்போ அவங்க காதில் ஹெட்ஃபோன் மாட்டியாச்சு. நம்ம தமிழ் பாடல்கள் ஒலிக்க போகுது. யாரெல்லாம் தெரிச்சு ஓடணுமோ ஓடிடுங்க இப்பயே. ஓகே, ரெடி 1 2 3.
தேசபக்தி பாடல் நினைக்கிறேன். கர்நாடிகல் மியூசிக் போட்டுட்டீங்களா? சரிகமா. எண்ணி 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 செலவு பண்ணுமா, அதாவது திட்டமிட்ட குடும்பம் தவிர்க்காத இன்பம். ஆஹா. அப்பாப்பா, ஆயுர்வேதிக் பாடல்கள் இருக்கு. வாளாக்கு டாலு பத்திரி, ரோல் பத்திரி. சொல்லுங்க. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. அத ஃபுல்லா பாடுனா சொன்னாங்க. அது வந்து நாங்கள், அது மத்தவங்க. நாங்கள் இசை குடும்பத்தில இருந்து வந்தோம். நாங்க சொல்லாம என்ன இதெல்லாம் மன்னிச்சுக்கீங்க. நீ பாடாதம்மா, நீ பாடாத. இல்ல கொஞ்ச நெஞ்ச இசையை மறந்துடும் எனக்கு. ஆனா பாடாதம்மா. ஐயோ, அதுக்கு அந்த பொண்ணே பெட்ரோல் இருக்கு. ஓகே, ஸோ வேலைக்காரி டீம் வந்து ஒரு பாட்டை கெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு தான் அந்த பாட்டா, செக் பண்ணிடலாம். ஓகே, சிங் இன் தி ரெயின்ல இரண்டாவது பாடல் ஃபார் இலோனா. பார்க்க முடியலையே. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்கக்கா. யார் ஃபர்ஸ்ட் பாஸ்டர் எடுத்தது? உங்க டீம் தானா? ஓகே, என்ன பாட்டு அது? பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே. கரெக்ட். ஓகே, அந்த பாட்டு தான் இந்த பாட்டா, செக் பண்ணிடுவோம். போடுங்க. சிறப்பு. ஸோ ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு புள்ளிகளை எடுத்துருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம மூன்றாவது பாடலுக்கு போக போகிறோம். இல்லைன்னா ரெடி? Yes. You are ready to the listening the song? Yes, and to sing loud. Open your mouth. Yeah. American. Dun. ஆஹா அற்புதம். பாடுமா. தொட்டெடுத்து வழக்கி வச்ச நல்ல பாடல் தான். சிங் அற்புதமான பாடல். அண்ணா அவங்க பாடுறத கேட்க விடுங்கண்ணே. ஏங்க அவங்க பாடவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, என்ன டிசைன் ஆட விடுறாளே. ஓகே, வேலைக்காரி டீம் பஸ்ஸர் அழுத்திருக்காங்க. என்ன பாட்டு? அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன. ஓகே, ஸோ அந்த பாட்டு தான் இந்த பாட்டா, செக் பண்ணிடலாம். அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன இளகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். பிரில்லியன்ட் கம்போசிஷன் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் இருக்கிறது வந்து குடுப்பன இருக்கணும். சாரி, சரஸ்வதி தேவியோட குடுப்பன. நெக்ஸ்ட் சாங் போலாமா? ஸோ வேலைக்காரி டீம் 2 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, வேலைக்காரன் டீம் 1 பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ நான்காவது பாடல் ஃபார் இலோனா. 1 2 3 ஸ்டார்ட். சும்மா இருங்க சார். அண்ணனுக்கு இது பிடிக்காதுமா? Don't laugh. உங்களுக்கு ஜிம் தலக்கு ஜா ஜம்பாஹலே ஜிம் தலக்கு ஜா. இப்பவே கேளுங்க. அதெல்லாம் முடியாது. இப்பவே கேளுங்க.
கிள்ளி விடுயா கிள்ளி விடுவியா இல்ல கிள்ள முடியா என்ன ஒரு அற்புதமான அந்த யாலே எதேக்கா எதகரே ஏலேலேலே எக்க என்னம்மா சிக்கலே சிக்கனா எட்டு ஊரில் இருக்குது சிக்கனே என்னமாலே ஓ மாடுலேஷன் ஒரு மண்ணு தெரியாது மாடுலேஷன் என்ன சூப்பர்மா வெரி குட்மா. யார் பஸ்ல எடுத்தது? இவங்க ஓகே சொல்லுங்க வேலைக்காரி டீம். அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி சோவியா சோவியா டிம்பிள் கபாடியா இல்ல அந்த பாயிண்ட வேணா கொடுத்துறோம் மோனிகா. அந்த பாட்டு தான் இந்த பாட்டை தயவு செய்து போடுங்க. ஜமாக்காரடி மண்ணே நெத்தியில பொட்டு வச்சோம் நிஜமா அவர் சொல்லிருக்கத்தான் நாகரன கட்டுப்பட்டோம் உங்களைத்தான் நம்பிருந்த பூமி இனி எங்களுக்கு எது பொட்டோரியா அந்த பாட்டுல ஒரு பொண்ணு திராட்சை ரசத்துன்னு இப்படி கிராஸ் ஆகும் அதோட வாய்ஸ் தான் அது ஓகே அடுத்த பாடல் இல்லோனா நெக்ஸ்ட் சாங். ஒழுங்கா பாடல அவ்வளவுதான். கும்பல பசல்ல தட்ட கல்லில துளிதே பாத்துல ஆல்பே தொந்தரே சண்டை போட்டு ஓகே வேலைக்காரி டீம் ஃபர்ஸ்ட் பஸ்ல எடுத்திருக்காங்க. ஓகே சொல்லுங்க என்ன பாட்டு? சாந்து போட்டு ஆஹா ஒரு சந்தன போட்டு அடடடே. எடுத்து நெத்தியில வச்சுக்கம்மா நெத்தியில வச்சுக்க மாமான்னு வரும். சரி இந்த பாட்டு தானா? அதான் சரி அந்த பாட்டு தானே இந்த பாட்டா? பாத்துருவோமா? சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இறுதி வெட்டிய கட்டிக்கலாமா. அவ்வளோ அற்புதமா பாடினம்மா. சரஸ்வதியோட கடாட்சம் உனக்கு எப்பவுமே உண்டு. ஓகே இல்லோனா how is the experience? very good, but I hope for you it was also good for your No, any Netherlands song you know, famous song Netherlands song. Any English song? Yeah. Your favorite song one line. yeah, you'll teach me a Tamil song, that would தொட்டு be better. தொட்டு விளக்கி வச்ச வெங்காளத்து சொம்பு அத How do you like this? ஒரு லைனா சொல்லிட்டாங்க. தொட்டு 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 விளக்கி வச்ச விளக்கில வச்சா வெங்காளத்து சொம்பு வெங்கானது வாவ். அத அது தொட்டெடுத்து தலையில் வைக்க எடுத்து தாழ பொங்குதடி கம்பு மாங்குயிலே ஓப்பன் த மவுத் மாங்குயிலே மாங்கோயிலே பூங்குயிலே ஓலிலியே சரி ஒண்ணு கேளு ஐயோ வாய்ஸ் வந்து போல் அப்போ அற்புதமாக அந்த பாட்டு பாடின மாமா. இந்த கலைத்தாய் உனக்கு எல்லா வரங்களையும் கொடுத்து நீ இன்னும் கொஞ்ச நாள் மயிலாப்பூரில் ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்கி செட்டில் ஆகணுமா. Thank you ஓகே Elena. Thank you so much. பை எல்லாரும் வணக்கம் 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 வணக்கம். Sing in the Rainல ஜெயிச்சது வேலைக்காரி டீம். அப்படியே வந்துருங்க கொஞ்சம். ஒரு ஓட்டப்பந்தயம்னு வந்தா அதில் ஜெயிச்சா கப்பை தூக்கி தான் ஆகணும். அது இதுன்னு வந்தா அதில் ஜெயிச்சா சொம்பை தூக்கி தான் ஆகணும். இந்த சொம்பு கிடைக்கலன்னு ஏதாவது ஆமா, ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்லைன்னா நான் அப்படியே வீட்ல ஷோகேஸ்ல மேல வச்சிருப்பேன். யாராவது வந்தாங்கன்னா அது இதுல நான் வின் பண்ணேன் அப்படின்னு அப்படி காட்டினா பெருமையா இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க கூல் இன்னொரு சொம்பு சுரேஷே இருக்கா? கவலைப்படாதீங்க நாங்கள் கூல் சுரேஷே 36 தடவை கூப்பிட்டுருக்கோம். உங்களை அட்லீஸ்ட் ஒரு 20 தடவை கூப்பிட மாட்டோம். ஓகே வெரி குட். ஸோ உங்களெல்லாம் வந்து இந்த இன்னைக்கு வச்சு ஜாலியாக வந்து பார்த்தா இந்த நிகழ்ச்சி பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களெல்லாம் திருப்பி பார்ப்போம். ஓகேவா? சொம்பு பத்திரம். ஓகே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிக் கொடுது மாகாப் ஆனந்தின் அது இது எது சீசன் 2. இது நம்ம ஆளுமே லைசன்ஸ் சண்டா கையெல்லாம் சாண்டதான் பர்மிட்ட சண்டா